ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் உங்களுக்கு நான் இது வரைக்கும் போட்டிருந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குதுன்ட்டு. இன்னைக்கு நான் குயிக்காக ஒரு டாபிக்குள்ளே போக போகிறேன். இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் அன்ரெக்வெட்டட் லவ்வை பற்றி பேச போகிறேன். ஒரு தல காதல், ஒன் சைடட் லவ்வை பற்றி. கொஞ்சம் டீப்பான இமோஷன் தான், ஆனால் இதை வந்து கொஞ்சம் டீகோட் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஒரு ஸ்டோரியை வச்சு நான் டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு. இந்த ஒன் சைடட் லவ், இந்த அன்ரெக்வெட்டட் லவ் இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம மைண்டில் வர்றது எல்லாமே நெகட்டிவிட்டி தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் லவ்வே கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அது வந்து ஸ்டாக்கிங், அது வந்து பர்சனல் லைஃப் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. பர்சனல் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு டார்ச்சருங்க. நமக்கு ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்கள வந்து திரும்ப திரும்ப லவ் பண்ணுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய தப்பான விஷயம். அது வந்து ஒரு சரியான டார்ச்சர். ஸோ தட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க. ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் மேலே நம்மளால் கண்ட்ரோல் வைக்க முடியுமா? நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிடிச்சதாங்க தீரும். இது வந்து நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு டெஸ்டினி. இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ ஹேண்ட்ஸம் பீப்புளை நம்ம பார்க்குறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நயன்தாராவை பார்க்குறோம், இல்லை வந்து நம்ம ரித்திக் ரோஷனை பார்க்குறோம். அதை பார்த்த உடனே ஐயோ இவங்க இல்லைன்னா வந்து செத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் தோண மாட்டுக்கு. ஆனால் அந்த ஒரு பர்சனை வந்து பார்த்த உடனே நமக்கு அந்த ஃபீலிங் தோணுது. நிறைய பேர் இன்ஃபேக்சுவேஷன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அதை க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில இமோஷன்ஸ், சில ஒன் சைடட் லவ், சில லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து பெயினாக வந்து உள்ளே இருந்து போயிருது. இதே மாதிரி தான் ஒரு லவ்வுங்க எங்கள் ஸ்கூல் டேஸில். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்த உடனே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வந்து எங்கள் ஸ்கூலில் சீனியர். அந்த பொண்ணு வந்து எங்களோட கிளாஸ்மேட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பையனை பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த பையனுக்கு வந்து அவங்கள பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சிருந்ததுன்னா, அட்லீஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் டேஸில் 8th 9th அந்த மாதிரி படிக்கும்போது ஸ்டார்ட் ஆனது. கிராஜுவேஷன் வரைக்கும் அவங்க வந்து பைத்தியம் மாதிரி சுற்றுனாங்க. கல்யாணம்னு பண்ணா இவனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க. அண்ட் இந்த 5-6 இயர்ஸில் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 டைம்ஸ் அந்த பையன்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம். அண்ட் எவ்ரி டைம் வந்து அந்த பையன், இல்லை எனக்கு உங்களை பிடிக்கல, எதுவும் ரீசன் இல்லை, ஆனால் எனக்கு வந்து உங்களை பிடிக்கல, நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி என்னால் உங்களை பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் சொன்னார். ஸோ இந்த பையன் வந்து ஸ்கூல் டேஸ் படிக்கும்போதே வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவனும் அந்த பையனும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் அந்த பையன் வாழ்ந்துட்டு இருந்தது. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்னெல்லாமோ சரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் அந்த பையன் வந்து இவங்கக்கிட்ட நெருங்கவே விடலை. பிகாஸ் அந்த பையனுக்கு வந்து அந்த இமோஷன்ஸே இல்லாததுனால. ஸோ எல்லாமே போச்சுது. இவங்க வந்து கொஞ்ச நாள் டிப்ரெஷனில் இருந்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் இவங்க வந்து ஒரு 31 இயர் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அம்மா அப்பாவை இதுக்கு மேலே ஹர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அந்த பையனுக்கும் இவங்களை பிடிக்கலாம். அந்த பையனும் வந்து மேரேஜ் ஆகிட்டு மூவ் ஆகிட்டான். எல்லா சிச்சுவேஷன்ஸும் பார்த்துட்டு சரி நம்மளும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு இவங்களும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் குரூப்பில் வந்து இன்றைக்கி அந்த பொண்ணை வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குடா ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா காட்டணும், அந்த பையனோட அப்பா வந்து போன மாதம் இறந்து போனார். அண்ட் இன்னைக்கு தான் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த பையன் வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகி வந்து தனியாக தான் இருக்கிறாரு. ஸோ லைஃப்பில் வந்து அந்த பையன் தனியாக தான் இருக்கிறாரு, ஒய்ஃப் கிடையாது. குழந்தைய வந்து ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிருச்சு. அம்மா வந்து ஸ்கூல் டேஸ்லேயே இறந்துருச்சுது. அப்பா வந்து 1 மந்த் முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த சிச்சுவேஷனில் போய் அந்த பையன் கூட வந்து அங்கே இருந்திருக்காங்க வீட்டில். ஒரு ஃபுல் டே இருந்துட்டு இவங்க வந்து அந்த பையனுக்காக சமையல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க.
அத வந்து அந்த பையன் வந்து சில ஸ்கூல் காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு. இல்ல அந்த பொண்ணு வந்திருந்தது. வந்து எனக்கு வந்து ஃபுல் டே சமையல்லாம் பண்ணி குடுத்தது. அ நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன். ஆக்சுவலி அந்த ஃபுட்டே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப நார்மலா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து மனச விட்டு பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது. அப்படிங்க மாதிரி அந்த பையன் வந்து யார்கிட்டயோ சொல்ல, அது வந்து என்னோட ஒரு சில கிளாஸ்மேட்ஸுக்கு இப்ப தான் தெரிய வந்துச்சுது. ஸோ ஃபுல் டே குரூப்ல இதுதான் கான்வர்சேஷன். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீ பண்றது தப்பு. உன் ஹஸ்பண்ட வந்து நீ எமோஷனலி சீட் பண்றா." அ ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீ வந்து திரும்ப அவன அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ற." அப்படிங்க மாதிரி நெறைய பேரு வந்து எல்லாமே வந்து, "இல்ல இது உனக்கு தேவையில்லாத விஷயம்." அப்படிங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. "இல்ல ஹி வாஸ் ரியலி டிப்ரெஸ்ட். நாங்க வந்து ஜஸ்ட் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா வந்து அங்க போய் பார்த்தா கிச்சன் வாஸ் அ மெஸ். அண்ட் தட்ஸ் வென் லைக் யூ நோ ஐ ஸ்டார்ட்டட் குக்கிங். கிளீனிங் பண்ணும்போது தான் ஐ ரியலைஸ்ட் லைக் யூ நோ அவர் சாப்பிடவே இல்ல ஒரு 3 டேஸா. ஸோ நம்ம வந்து சமைச்சு குடுத்தா எதுவுமே தப்பில்லையே அப்படிங்கிறதுனால வீட்ல உள்ள இருந்த கிராசரீஸ வச்சு நான் குக் பண்ணி குடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் உட்காந்து வந்து 2 பேரும் லஞ்ச் சாப்பிடும்போது தான் அவரு ஒரு சில வார்த்தைகள் மனசு விட்டு பேசினாரு. அப்படிங்க மாதிரி வந்து ஷி ஸ்டார்ட்டட் எக்ஸ்ப்ளைனிங். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு. சில பேர் வந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து மாரல் போலீசிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த பொண்ணு வந்து ஒரு சிச்சுவேஷன்ல, "இல்லப்பா ஐ குவிட். நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் இந்த கான்வர்சேஷன் வந்து குரூப்ல போய்க்கிட்டே இருந்தது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அவங்க குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. "வாட் எவர் யூ சே ஐ வில் ஆல்வேஸ் பி ஹிஸ் வெல் விஷர்." அப்படிங்க மாதிரி. என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒன் சைடட் லவ்வா இருக்கட்டும், இல்ல வந்து 2 சைடட் லவ்வா இருக்கட்டும், இல்ல வந்து பிரேக்கப் ஆன லவ்வா இருக்கட்டும். பட் எனக்கு என்னன்னா, என் கூட இருந்தாலும் சரி, நீ என் கூட இல்லனாலும் சரி, நீ நல்லா இருக்கணும். அதுதான் லவ்வுங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. த வே ஷி ரெஸ்பெக்டட். அவங்க வந்து ரொம்ப எத்திக்கலா ரொம்ப வந்து நியாயமா நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்க. இதுவும் கூட ஒன் சைடட் லவ் தாங்க. அண்ட் ஐ வுட் விஷ் எவ்ரிபடி ஃபாலோஸ் திஸ் ராதர் தென் ஸ்டாக் பண்றது, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றது, பாதர் பண்றது, அவங்கள போய் மிரட்டுறது, எல்லாமே நடக்கிறது தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்கள நம்ம ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க இல்லன்னு சொன்னாங்கன்னா, மனசு விட்டு அவங்க கிட்ட அழுது, "இல்லடா நீ இல்லன்னா செத்து போயிருவேன்" அப்படின்னு சொல்றது. பட் எல்லாமே ஒரு லிமிட்டா இருக்கட்டும். யூ நீட் டு ரெஸ்பெக்ட் தட் பெர்சன். ஸோ ப்ளீஸ் வந்து நம்ம வந்து அவங்கள ஹார்ம் பண்ணிறணும். இல்ல வந்து நீ என் கூட இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும். இல்ல வந்து அவங்கள பத்தி பின்னாடி போய் தப்பா பேசுறது, அந்த மாதிரி வேலைகள் எதுவுமே வேண்டாங்க. அ அவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அவங்க நல்லா இருக்கணும். அவங்க ஹேப்பியா இருக்கணும். அந்த ஃபீலிங்கோட நம்ம வந்து குட் பை சொல்லிட்டு, அ கிளம்புறது தாங்க வந்து ரியலான லவ். இது வந்து என்னோட தாட்டு. Okay, guys, I'll meet you up with some other topics, some other discussion. ஜஸ்ட் இன்னைக்கு இத பத்தி பேசணும்னு தோணுச்சுது. பிகாஸ் நெறைய பேரு வந்து இந்த அன்ரிக்வெட்டட் லவ்னா வந்து ரொம்ப டாக்ஸிக் அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறாங்க. இல்லங்க, அத வந்து பதிவு பண்றதுக்காக தான் இந்த வீடியோவோட பர்ப்பஸே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி I'll be talking about a lot more things like daily experience and அத பத்தி நான் வந்து கொஞ்சம் நெறையாவே பேசுவேன். So until then, I meet you up with with a new video. Until then, bye bye.